ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய பர்த்டே அப்படின்றதுனால இன்றைக்கி காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் வல்லக்கோட்டைக்கு கிளம்பிட்டேங்க. ஏன் அப்படின்னா, திருப்பி ஈவினிங் வந்து கொஞ்சம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு நவராத்திரி ஆரம்பத்துக்கு பூஜை பண்ணுறதுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டேன். அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு உடம்பு முடியல, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2 இட்லி மட்டும் இருந்தது, அது மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. அதனால் வந்து அவங்கள விட்டுட்டு நான் மத்தியானம் வந்து இங்கே 12:30 மணிக்கு கொடுக்குற அன்னதானத்தை வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானோட தான் நான் காலையில் 10:30க்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புனேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்தால் காலியாக தான் இருந்தது. கோயிலில் நான் ரீச் ஆகும்போது 11:50க்கு நான் ரீச் ஆனேன். சுவாமியை போய் நல்லா பார்த்து சாமிக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் வெளியில் வந்தேன். எப்போவுமே நான் வல்லக்கோட்டைக்கு வந்தேன் அப்படின்னா அந்த சண்முகர்கிட்ட இருக்கிற சந்தனம் வாங்குறது வந்து இப்போவுமே வழக்கமாக வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து போக்குறதுக்கு வந்து இந்த சந்தனம் வந்து பெரிய விஷயங்க. நம்மளால் பழனியில் போயிட்டு வந்து வாங்க முடியலனா கூட நீங்கள் வல்லக்கோட்டைக்கு வந்தீங்க அப்படின்னா வல்லக்கோட்டையில் இருக்க சண்முகர்கிட்ட அங்கே போய் நீங்கள் வந்து சந்தனம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிங்கனாலே அவர் சந்தனம் கொடுப்பாரு. இந்த சந்தனத்தை உங்களுக்கு எப்பேற்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் டெய்லி கொஞ்சம் வெறும் வயிற்றுல காலையில் எழுந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருங்க. அதனால் என்னோடய பிரச்சனை எல்லாமே வந்து அம்மாவுக்கும் உடம்பு ப்ராப்ளம் எல்லாமே இந்த சந்தனமும் அப்புறம் சுவாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு விபூதி நாங்கள் வாங்கி கொடுப்போம் வல்லக்கோட்டையில். அந்த விபூதியும் நாங்கள் டெய்லியும் நாங்கள் சாப்பிட்றோம். அதனால் எங்களோட பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனை, அதாவது வந்து 100% பிரச்சனையை வந்து 10% பிரச்சனையாக வந்து ஆக்கிடுவார். அவ்வளோ பவர் இந்த விபூதிக்கும் இந்த சந்தனத்துக்கும். அதனால் நீங்கள் வல்லக்கோட்டைக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த சந்தனத்தை மறக்காமல் வாங்கிட்டு போங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்போது அன்னதானத்தை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு பார்த்தேன். 1 மணிக்கு தாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கெல்லாம் அன்னதான கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12:30க்கே திறந்துட்டாங்க. ஒரே கூட்டம் தான், ஓரளவுக்கு கூட்டம். செவ்வாய்க்கிழமை மாதிரி கிடையாது. நமக்கும் வந்து லைனில் நின்று அதுக்கப்புறம் டோக்கன் வாங்கினேன். என்னோடய டோக்கன் 29ஆம் நம்பர் டோக்கன். போனோம், நேராக உட்காந்தோம். என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட பிறந்தநாள், அதுவும் வந்து நம்ம முருகர் கையால் சாப்பிட்றோம் அப்படின்றது வந்து ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த விஷயத்தை வந்து நான் போன வருஷம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேங்க. ஏன்னா போன வருஷம் வந்து அம்மா உடம்பு சரியில்லாமல் ஊரில் இருந்தாங்க அப்படின்றதுனால நான் வீட்டிலேருந்து வெளியில் என்னோடய பிறந்த நாளைக்கு எந்த கோயிலுக்குமே போகவே இல்லை. நான் முருகரை பார்க்கல அப்படின்ற ஒரே காரணத்தினால போன வருஷம் செப்டம்பர்லேருந்து இந்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் நான் பயங்கர கஷ்டப்பட்டேன் அப்படின்றது வந்து உண்மையான விஷயம். அந்த கடவுளுக்கே தெரியும். ஏன்னா முருகரை நான் பார்க்கலன்ற காரணத்தினால. அதனால் இதுக்கப்புறம் வர அடுத்த வருஷம் வந்து எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளோட யூடியூப் சேனல் முன்னால் வரணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு நான் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.